மைதா மாவு பிசையறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். எப்படின்னு நம்ம வந்து ஒரு 15 கிலோ மாவு போடுறோம். நாங்கள் எவ்வளோ ஊற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் தண்ணி ஊற்றுறது ரொம்ப வித்தியாசப்படும். அப்பவும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு நேரமும் மாறும். இப்போ நான் வந்து 15 கிலோ மாவு போட்டுட்டு அதுக்கு ஒரு 8 கிலோ 8 கிலோ அந்த ரேஞ்சில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 530 கிராம் அந்த மாதிரி கிலோ வந்துடும். ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. 10, 90, 525 கிராம் அந்த மாதிரி வரலாம். இப்போ நம்ம வந்து இந்த மைதா வந்து இந்த அளவு தான் தண்ணி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா மைதா வந்து ஒவ்வொரு கோதுமையோட காய்ச்சல் வித்தியாசம் இருக்கும்போது நம்ம அந்த மாவுடைய ஒவ்வொரு பேட்ச் வருகிற மாவுமே வித்தியாசம் இருக்கும். அதனால் நம்ம வந்து மைதாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது வராது. இது தெரியாமல் தான் சில நேரங்களில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுப்போம். மைதாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரே கண்டிஷனில் வராது, சில வித்தியாசம் இருக்கும். ஆனால் மைதா வந்து தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனாலையோ தண்ணி குறைவாக ஊற்றுறதுனாலையோ நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ ஒரு என்ன நடக்கும் அப்படின்னோன்னா, நமக்கு வந்து தேய்க்க உள்ளுக்கே மைதா அந்த சீட்டு வந்து வரும். அந்த மாவு வந்து தள்ளி போகாது. அப்படி இல்லைன்னா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இழுத்துக்கிட்டு போயிடும். ரொம்ப இழுத்துகிட்டே போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கண்டிஷனில் நிற்காது. இப்படி பல பிரச்சனைகள் வந்து அந்த சீட்டில் வரும். நம்ம இங்கே சீட்டு எடுக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் சில விளக்கங்களை என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கல் மாதிரி இருந்தால் நகராது. ஓரளவுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இழுத்துட்டு போகும். செல்ல மைதா ஜவ்வு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னாலும் அது மறுபடியும் ரிட்டன் அதே இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். இது வந்து ஒரு டென்ஷன், ஒரு வெறுப்பு உருவாக்கும். நம்ம வேலை செய்யவே பிடிக்காத அளவுக்கு ஆயிரும். ஒரு ஷீட் வந்து நல்லா வந்தால் மட்டும்தான் நமக்கு ஷீட் எடுக்கிற மனசு வரும். இல்லைன்னா ஒரு வெறுப்பை உருவாக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் தண்ணியை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஆனால் தண்ணியை வந்து நாங்கள் எடை வச்சு ஊற்றுறோம். சில நேரங்களில் அளவு தண்ணி ஊற்றலாம், எடை வச்சு ஊற்றலாம். கையில் எடுத்து பார்க்குறது உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தேய்க்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் கையில் சாஃப்ட்னஸ் பார்த்து தேய்க்க தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களை தவிர வேறு யாராவது மாவு பிசைகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட அளவு தண்ணி கொடுக்குறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டுகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை பொடிசாக கட் பண்ணுறோம். சின்ன சின்ன தூள்கள், அதாவது சைடில் இருக்க திக்னஸ் மாவை தவிர்த்துட்டு மற்ற ஒரு நைஸான ஒரு பகுதியில் மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம அதை எடுத்து பொரிச்சிடுவோம் முதல்ல. நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். மற்றபடி நமக்கு வந்து காரம் தேவை, வாசனைக்கு எதாவது தேவை. இப்போ வாசனைக்கு இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மாவு வந்து ஒரு வீணாக வந்து போகிற மாதிரி தானே இருக்கும். சொல்லப்போனால் இது வீணாக போயிடும். அப்படிங்கும்போது இது சாப்பிட்ற விஷயம் தான். அப்படிங்கும்போது நம்ம இதை பொரிச்சிட்டு நம்ம தரமாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். சிப்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சிட்டு நம்ம அதில் காரப்பொடியும் நம்ம வந்து இப்போ வாசனைக்கு ஏதாவது பூண்டு, சீரகப்பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வர்ற மாதிரி நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். வறுத்துட்டு நம்ம ஆயிலில் வறுத்துட்டு நம்ம லைட்டாக கை வச்சு தட்டினாலே நொறுங்கிடும். அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்படி ஒரு சில விஷயங்களை போட்டு நம்ம பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு மாற்று வழிக்கு கொண்டு போய்க்கலாம். நான் நிறைய வேஸ்ட் கட் பண்ணி போட்டு பொரிச்சிருக்கோம். நான் பொரிக்கிற வீடியோ நான் உங்களுக்கு இதில் போடலை. நான் வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பொரிக்கிற வீடியோவும் பொரித்து பாக்கெட் பண்ணுற வீடியோ எப்படி இருக்கும், அது என்ன ரேட் சேல்ஸ் பண்ணுறோம், எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். மைதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வித்தியாசப்படும். ஒவ்வொரு மைதாவுக்கும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு நேரத்துலையும் வித்தியாசப்படும், கிளைமேட்டுக்கும் வித்தியாசப்படும். கிளைமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளைமேட் நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட் அப்படின்னா நம்மளுக்கு ஷீட் எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட்டு வந்து ஒரு ஹாட்டான கிளைமேட், ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிடும். மைதாவுடைய தன்மை வந்து ரொம்ப ஈஸியாக உருகிற தன்மைக்கு வந்துடும். மெல்ட் ஆகும், நமக்கு வந்து இழுத்துக்கிட்டு போகும். ரொம்ப காற்று அடிக்குது, ரொம்ப பயங்கரமான காற்று நேரமாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து மேலே உள்ள லேயரை வந்து உடனே காய வச்சிரும். அது ஒரு சீட்டில் உள்ள அந்த பசத்தன்மையே இல்லாத அளவுக்கு நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் தன்மையே இல்லாத அளவுக்கு போயிடும். அப்படிங்கும்போது பல பிரச்சனைகளுக்கு நமக்கு அந்த கிளைமேட் நமக்கு வரும். இப்படி கிளைமேட்டும் மைதாவுடைய தன்மையும் நம்ம எப்பவுமே கவனிக்கணும். கவனிச்சோன்னா ஈஸியாக ஷீட் எடுத்துடலாம். அந்த ஷீட் எடுக்கிறதுல முக்கியமாக நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஷீட் நல்லா வரணுங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், ஷீட் எடுத்துடலாம். நன்றி. மேலும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.